ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஎஸ் 3301 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து அல்காரிதம்ஸ் நிறையா இருக்குது, சம்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து எப்படி போடுவோம், ஸோ இது வந்து ஒரு அனாலிட்டிக்கல் பேப்பர்னு நினைக்கலாம். பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் அந்த கான்செப்ட்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து மைண்டில் படித்து ஏற்றிட்டிங்கனாவே போதும். ஈஸியாகவே நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை அவன் வந்து கேட்குற கொஸ்டினை நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ணி நல்ல குட் கிரேட்ஸ் லைக் ஓ கிரேட், A+ கிரேட்லேயே நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? யூனிட் 1ல் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டு, செகண்ட் டபுள் லிங்க்டு லிஸ்ட், தேர்ட் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட், ஃபோர்த் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஃபிஃப்த்து பாலினாமியல் ADT. இதில் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டினும் எதுக்காகவும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த 4 கொஸ்டினும் இல்லாத பேப்பரே கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் கேட்குறாங்கன்னா அதில் வந்து உங்களை வந்து இன்சர்ஷன் வச்சு எதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டெலிஷனை வச்சு எதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து சர்ச் ஆப்ரேஷன் வச்சு ஏதாவது உங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ படிக்கிறீங்கன்னா அதில் படிக்கிற அந்த இன்சர்ஷன், டெலிஷன் அண்ட் சர்ச் ஆப்ரேஷனுக்கு 3க்குமே ப்ரோக்ராமை கரெக்டாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் அவன் கேட்குற டபுள் லிங்க்டு லிஸ்ட் கேட்கலாம், இல்லை சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆப்டாக வந்துட்டு அந்த இன்சர்ஷன் ப்ரோக்ராமை எப்படி டபுள் லிங்க்டு லிஸ்ட் மாற்றலாம், அப்புறம் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு மாற்றலாம், அப்புறம் டெலிஷனை வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த 3 கொஸ்டினுக்குமே அந்த 3 சப் டாபிக்ஸுக்குமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சப் டாப்பிக்கோட இதே ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். நீங்கள் மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு அதோடைய வேல்யூஸ் மட்டும் ஆப்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பாலினாமியல் ADTக்கு அப்படி தான் அவன் கேட்குற கொஸ்டினுக்கு ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். யூனிட் 2ல் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டிங் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிரஷன், செகண்ட்ஸ் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக் கன்வர்ஷன், தேர்ட் ஸ்டாக் ADT, ஃபோர்த் Q ADT, ஃபிஃப்த்து வந்து DQs, ஓகேங்களா. இந்த 5 கொஸ்டின்ஸ்லையும் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஷியோராக இந்த 3 கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒன்றா 8 மார்க்ஸ் ஆர் 16 மார்க்ஸ்லையாச்சும் வந்து கேட்டுருவாங்க. இந்த யூனிட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் சொன்ன அந்த 3 கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற டயக்ராம்ஸ், நெக்ஸ்ட் அல்காரிதம்ஸ், சம்ஸ் எது இருந்தாலும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அந்த டயக்ராம் கண்டிப்பாக ஷுவராக போடுங்க. நெக்ஸ்ட் அல்காரிதம் எப்போவுமே வந்துட்டு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மேபி உங்களை சம்மே எழுத சொன்னாலும் அந்த அல்காரிதம் எழுதி ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா ஷுவராக நீங்கள் இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க, ஓகேங்களா. யூனிட் 3ல் ஃபர்ஸ்ட் ட்ரீ ட்ராவர்சல், செகண்ட் பைனரி சர்ச் ட்ரீ, தேர்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரீ, ஃபோர்த் ஏவியல் ட்ரீ. ஸோ இதில் பைனரி சர்ச் ட்ரீயையும் ஏவியல் ட்ரீயையும் வந்து எதுக்காகவும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ யூனிட் 3ல் இந்த டயக்ராம்ஸை நீங்கள் அழகாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். தென் அதையே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், டயக்ராம், ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணீங்க, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ யூனிட் 3ல் நீங்கள் ஈஸியாக 13 மார்க்ஸ் ஆர் 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம்ஸை கரெக்டாக போட்டு ஸ்கோர் பண்ணுற வழியே பாருங்கள், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் B and B+3, செகண்ட் கிராஃப் டைப்ஸில் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து மினிமம் ஸ்பானிங் ட்ரீ, ஃபோர்த்து ப்ரிம்ஸ் அல்காரிதம், ஃபிஃப்த்து க்ருஸ்கால் அல்காரிதம், சிக்ஸ்த்து டிஜிக்ஸ்ட்ரா அல்காரிதம், செவன்த்து டொபாலஜிக்கல் ஷார்ட்டிங். இந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிற எந்த கொஸ்டின்ஸ் அந்த நேமிங் அல்காரிதம் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த நான் கொடுத்துருக்க அந்த 7 கொஸ்டினில் ஒன்றா பார்ட் A, பார்ட் B, பார்ட் C 3லேயுமே வந்து வரும். 2 மார்க்ஸ் ஆகும், 13 மார்க்ஸ் ஆகும், 15 மார்க்ஸ் ஆகும் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதோட அல்காரிதம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தியரம் இருந்தால் அந்த தியரம் படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு நேமிங் தியரத்தை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அதோடைய டயக்ராம்ஸ், நெக்ஸ்ட் அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், நெக்ஸ்ட் அதோடைய ஒரு ஆஃப் தி எக்ஸாம்பிள் வந்து சம்ஸும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஷியோராக 13 மார்க்ஸ் அண்ட் வந்து 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. யூனிட் 5ல் ஃபர்ஸ்ட் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச், செகண்ட் வந்து செலெக்ஷன், இன்சர்ஷன், பபிள், மர்ஜ், ஷார்ட், தேர்ட் வந்து ஹேஷிங். ஸோ இந்த யூனிட் 5 வந்து ரொம்ப ஈஸியான யூனிட். நான் கொடுத்துருக்கிற அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி டயக்ராம்ஸ் இருந்தால் டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெப்ரசன்ட் பண்ணாவே போதும். ஸோ 5th யூனிட்டில் ஷியோராக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா.
தென் நான் கொடுத்துருக்க 5 யூனிட்ஸில் இருக்க கொஸ்டின்ஸை ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் ஷியோராக நல்லா குட் மார்க்ஸ்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். இல்லை நான் பாஸ் பண்ணால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒவ்வொரு யூனிட்லையும் சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. டயக்ராம்ஸு, தியரம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? தென் இதில் நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷியோராக நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அந்த தியரமோ இல்லை அந்த டாபிக்ஸோ எக்ஸாம்பிளோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐ ஹோப் இப்போது உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படித்து எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸை நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை கைஸ்.